ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் டைரக்டராக இருந்திருக்கிறாரு. அவர் பேரில் ஒரு அவார்டு எனக்கு கொடுத்ததுக்கு காரணம் வந்து நானும் காமெடி படம் இவனுக்கு நல்லா எடுக்க தெரியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தானேப்பா. சின்ன வயசுலேருந்து கேட்டிவில் நானும் எங்கள் அப்பா வந்து கொட்டாப்பாக்கு குழந்தைத்தில் தில்லானா ஒன்றா பார்ப்பேன் சார். எங்கள் அப்பா கூட வேற எந்த சாங் ஏதாவது பார்த்தோம் நீயும் ஒன்றா கொட்டப்பாக்கு கொழுந்து இல்லை மற்ற பாட்டு பார்த்தா திட்டுவார். போதும் இதுக்கு மேலே நான் பேசக்கூடாது, ரொம்ப வெக்கமாக இருக்கு. Bubble Paints மற்றும் Attica Gold Company Black Sheep Cine Awards 2025 Title Sponsors Bubble Paints நம்ம வீட்டோட EB பில்லை கம்மி பண்ணும் மற்றும் Attica Gold Company German Technology உடன் இந்தியாவின் #1 gold buying company Presented by Ramraj Mrithu Towels மற்றும் தங்கமயில் Jewelry. தங்கமயில் இப்போது டி நகர் உஸ்மான் ரோட்டில். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Co-presented by Healthy Crosser பெருங்காயம். Healthy Crosser பெருங்காயம் இல்லனா இனி சமையலே இல்ல. Supported by AJ Cinemas. Powered by தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி பாதாம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ரேடியோ பார்ட்னர் ரேடியோ மிர்ச்சி. ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் சத்யம் கிராண்ட் ரெசார்ட்ஸ். டிஜிட்டல் OOH பார்ட்னர் ஆடோன் மோ. ட்ரோன் பார்ட்னர் ஸ்கை ஸ்பெக்ட்ரல் ட்ரோன்ஸ். பீவரேஜ் பார்ட்னர் மிஸ்டர் கோலி சோடா. மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ. கேபிள் டிவி பார்ட்னர் ஆனந்தம் டிவி. கிஃப்ட் பார்ட்னர் RT லேண்ட். ஃபுட் பார்ட்னர் தலைவர் கிச்சன். LED பார்ட்னர் NS LED டிஸ்ப்ளேஸ். புது வசந்தம்ல தொடங்கி கோகுலம், சூரியவம்சம், பூவே உனக்காக, பிரியமான தொழில் மரியாதைன்னு தமிழ் சினிமாவுடைய நிறைய ஃபீல் குட் ஃபிலிம்ஸை கொடுத்த சொந்தக்காரர். தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கெல்லாம் இருக்கக்கூடிய மக்களை கூட்டம் கூட்டமாக திரையரங்குக்கு படையெடுக்க வைத்த ஒரு படைப்பாளி. தன்னுடைய முதல் படத்திலேயே தமிழ் அரசினுடைய சிறந்த படம், அதிலிருந்து இவர் வாங்கி குவிக்காத விருதே இல்லைன்னு சொல்லலாம். உறவுகளையும் காதலையும் நட்பையும் நம்மள ஒரு கவிதையா உணர வச்ச இந்த மண்ணினுடைய மகத்தான இயக்குனர் திரு விக்ரமன் அவர்களை மேடைக்கு அழைப்பதற்கான தருணம் இது. அவரோடு இணைந்து இந்த விருதினை வழங்குவதற்காக திரு அருண் அவர்கள், ஜெனரல் மேனேஜர் ஆஃப் தங்கமயில் ஜுவல்லரி, அவர்களை மேடைக்கு அழைப்பதற்கான தருணம் இது. ப்ளீஸ் சார். அவரை பற்றி நம்ம இங்கே அழைச்சி கூப்பிடுறதுக்கு அது ஒரு கவி வணக்கமாகவே இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். எஸ், ஸோ அதற்காக நம்மளுடைய பிளாக் ஷீப்னுடைய அரச கவி திரு பாலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எஸ். சினிமா என்பது பிஸ்னஸ். கலை வெற்றி எத்தனை முக்கியமோ அதே அளவு கமர்ஷியல் வெற்றியும் முக்கியம் என படத்துக்கு படம் பாடம் எடுத்த வாத்தி தன்னை நம்பி தியேட்டருக்கு வரும் ரசிகர்களை தன் படத்தில் ஒரு முறை கூட திருப்பி அனுப்பியதில்லை இவர் ஏமாத்தி. நல்ல கதை, நச்சுன்னு திரைக்கதை, ஃபிட்டான ஆக்டர்ஸ், பெர்ஃபெக்ட் டைரக்ஷன் என கமர்ஷியல் சினிமாவின் ஆல் டைம் லீடர். ப்ரொடியூசர் முதல் தியேட்டர் ஓனர்கள் வரை அனைவருக்கும் தன் படங்களின் வழி கோடி கோடியாய் லாபத்தை டிஸ்ட்ரிபியூட் செய்த டீலர். வறுமையின் கரைகளை பார்க்காமல் திரைத்துறைக்கு வந்தாலும் திரைக்கதை எழுத்தை திரையின் அதன் நிறம் மாறாமல் கொண்டு வர மெனக்கடும் கிளாஸ் கம் மாஸ் என்பதுதான் இவர் ட்ரெண்ட். அதனால்தான் சூப்பர் ஸ்டாரும் கலைஞானியும் ஆளுக்கொரு தோளில் அணைத்துக் கொள்ளும் அளவுக்கு ஆனார் ஃப்ரெண்ட். பட்ஜெட்டுக்குள் படம், ஃபாஸ்டா ஷூட்டிங் என பரபரக்கும் கிரியேட்டர் தான். ஆனால் ஒரு படம் கூட போகிற போக்கில் எடுத்ததில்லை சும்மா. அதனால்தான் தமிழ் ரசிக கூட்டம் இவரின் ஒவ்வொரு படத்துக்கும் இறுக்கி அணைச்சி கொடுத்தது சக்சஸ் உம்மா. களம் கிராமமோ நகரமோ, கதை புராணமோ நவீனமோ, நடிகர்கள் நட்சத்திரமோ அறிமுகமோ, பட்ஜெட் சிறிதோ பெரிதோ, படைப்புக்கு நேர்மையாய் மெனக்கெடும் படையப்பனே. சிங்கீதம் சீனிவாசராவ் பெயரில் விருது என்றால் அதை உனக்கு தருவதே உத்தமம் என்பதை ஒத்துக்கொள்ளும் மொத்த திரையுலகமும் என்பது 100% சத்தியம். அதை உணர்ந்துதான் சிங்கீதம் சீனிவாசராவ் விருதை தங்களுக்கு வழங்கி பிளாக் ஷீப் பெறுகிறது பெருமை. KS ரவிக்குமார் என்ற பெயர் திரையுலகில் இன்னொருத்தர் நகலெடுக்க முடியாத திறமை. எஸ், சிங்கீதம் சீனிவாசன் அவார்ட் டு KS ரவிக்குமார் அவர்கள் லெஜெண்டரி அவார்டை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கிறோம். நிச்சயமாக அதுக்கு தகுதியானவர் ரவிக்குமார். ஏன்னா தமிழில் பல வெற்றி படங்கள் கொடுத்துருக்கிறாரு, வேறு ஜானரில் கொடுத்துருக்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். அது மணிவண்ணன் சார், அதுக்கப்புறம் இவர் தான் அந்த மாதிரி வெரைட்டியான ஃபிலிம்ஸ் கொடுத்து சக்ஸஸ் பண்ணவங்க. அவை சண்மி ஆகட்டும், தெனாலி ஆகட்டும், படைப்பாகட்டும், நாட்டாமை ஆகட்டும், முத்து படமாகட்டும், இப்படி நிறைய வேரியஸ் ஜேனலில் படம் பண்ணியிருக்காரு. அது மாதிரி தெலுங்குலேயும் இப்போ ரீசெண்டாக பாலகிருஷ்ண சாரை வச்சு 2 சூப்பர் ஹிட் கொடுத்துருக்கிறாரு. கன்னடத்தில் அது மாதிரி சுதீப் வச்சு ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஹிந்தியிலையும் சஞ்சய் தேத்தை வச்சு படம் பண்ணி அதுவும் பெரிய ஹிட்டு. ஸோ அப்படி எல்லா லாங்குவேஜ்லையுமே வெற்றி படங்கள் கொடுத்து சாதனை பண்ணியிருக்கிறாரு. மொரோவர் என்னென்னா
சக்ஸஸ் மட்டும் முக்கியம் இல்லை, ப்ரொடியூசருக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாக சேஃபாக ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் டைரக்டராக இருந்திருக்கிறாரு. அதனால் இந்த விருதுக்கு ரொம்ப 100% தகுதியான ஒரு டைரக்டர் கே. எஸ். ரவிக்குமார். தேங்க்யூ சார். அண்ட் சார் உங்களுக்கு சார் பேசுறது பயமாக இருக்கு எனக்கு, நீங்களே ஒரு பதட்டமே இல்லாமல் இருக்கு. நன்றி ஒருவருக்கல்ல பலருக்கு சொல்லணும். இந்த மாதிரி அவார்டுகள் எல்லாம் வாங்குகிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா முதல் நன்றி வந்து விக்ரமன் சாருக்கு சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு 10 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். அவர் படம் புது வசந்தம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனியில் என்னால் டைரக்டர் ஆக முடிஞ்சது. அதுக்கு அவரும் ஒரு முக்கிய காரணம். அதனால் முதல் நன்றி உங்களுக்கு சார். பிளாக் ஷீப்பு பேசலாம் சார், நல்லதுமா. நான் பேசிதான் ஆகணும், கொடுத்துட்டீங்களா வெயிட்டா. பிளாக் ஷீப் நான் வந்து ஒரு பல வருஷமாக வந்த புதுசுலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஹார்ட் ஒர்க்கு அப்படின்றது வந்து நிறைய பேர் பண்ணுறது, அந்த ஹார்ட் ஒர்க்கு அது வந்து ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த குழுவினுடைய ஒரு கைகோர்ப்பு இருக்குது இல்லையா. அதாவது அவங்க வந்து சேர்றவங்க எல்லாருமே வந்து நாட் ஒர்க்கர்ஸ், ஆக்சுவலாக வர்றவங்க எல்லாருமே பார்ட்னர்ஸ். அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த கம்பெனியில் வந்து வேலை செய்கிறியா, ஓகே உனக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் எவ்வளோ வருதோ அது எல்லாருமே பகிர்ந்துப்பாங்க. அது ஒரு 10 பிரியாணி வந்தால் கூட 20 பேர் இருந்தால் கூட பாதி சாப்பிடுவோம். ஆமாம் சார். இப்போ 7 பிரியாணி ஒரு 10 வீடாக இருந்தால் கூட அது பாதி ஆக்கி ஆளுக்கு பாதி வீடு எடுத்துப்போம். இந்த மாதிரி பங்கு போட்டு அப்போ அதுதான் லாபம்ன்றது. அது ஸோ அவங்க வந்து எப்படி வேலை செய்வாங்க, நம்ம இடம் நம்ம கம்பெனி அப்படிங்கிற இதில் ஒர்க் பண்ணுவாங்க. யூஸ்வலாக நான் அவார்டு கொடுக்க வருவேன், இந்த தடவை நான் வாங்க வந்திருக்கேன். அது வந்து சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் அந்த டைரக்டருடைய பேரில் ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அவருடைய படங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அபூர்வ சகோதரர்கள், மும்பை எக்ஸ்பிரஸ், நிறைய படங்கள். அது மைக்கேல் மதன காமராஜன். நான் வந்து சின்ன வயசில் நான் பார்த்து சிரித்து சந்தோஷப்பட்ட பல படங்களுக்கு வந்து அவர் இயக்குனர். கமல் சாருடைய காம்போ. அவர் காம்போவில் தான் அவர் நிறைய படங்கள், அது இல்லாமல் தெலுங்கில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பேரில் ஒரு அவார்டு எனக்கு கொடுத்ததுக்கு காரணம் வந்து நானும் காமெடி படம் இவனுக்கு நல்லா எடுக்க தெரியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதானப்பா சார்? உங்களுக்கு மைக்கேல் மதன காமராஜன்னா எங்களுக்கு பஞ்சதந்திரம், தெனாலி, அபய் சர்மகி, பிஸ்தா, இந்த மாதிரி எல்லா படம். இப்போ அதுக்கு காமெடி படங்கள் அப்படின்னு இல்லாமல் சில படங்களில் வந்து எல்லா படங்கள்லையுமே வந்து காமெடி சீன்ஸ் இருக்கும் என்னுடைய படங்கள். அந்த ஒரு இதுக்காகவோ என்னமோ எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு ஊக்குவிக்கிற ஒரு பொருள். அதாவது இன்னும் பண்ணுறா, டே மேலே இன்னும் நல்லா பண்ணுறா அப்படின்ற மாதிரி. அப்படி தானே? உண்மையாக அப்படி தானே? ஏன்னா இதோ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா சில நேரத்தில் வந்து முடிஞ்சிச்சு வேலை போட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் நான் வந்து இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, சினிமாவில் இருக்கணும். அது ஏதோ எப்படியோ நான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கேன், நான் டைரக்ட் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருக்கேன், ப்ரொடியூசராக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நடிக்கிறேன் நிறைய படங்கள். அது இல்லாமல் வந்து ப்ரொடியூஸும் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி சினிமாவில் இருக்கணுன்றது தான் என்னுடைய இது. ஏன்னா சினிமா தவிர வேறு எந்த தொழிலும் வந்து தெரியாது இல்லை, தெரியும், பட் இவ்வளோ இந்த அளவுக்கு தெரியாது. அதனால் வந்து சினிமாவிலே எப்போவும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவும் வேணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நீங்கள் சொன்னீங்க இதுக்காகவா அதுக்காகவா எதற்காக இந்த விருது அப்படின்னு. நாங்கள் ஒரு சின்ன ஏவி ஒன்று பண்ணோம் சார். ஓகே, நாங்கள் 2K கிட்ஸ் 90s கிட்ஸ் உங்களை எப்படி பார்க்குறாங்க, ஆனால் இன்னும் என்னெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கே. எஸ். ரவிக்குமார் சார்ட்டன்னு ஒரு சரி ஏதோ இல்லைண்ணே சார். ஆனால் நான் உண்மையிலே உங்களுக்கு பெரிய ஃபேன் சார். சின்ன வயசுலேருந்து கேடிவியில் நானும் எங்கள் அப்பா வந்து கொட்டாப்பாக்கு கொழுந்துவத்தில் தில்லானா ஒன்றா பார்ப்பேன் சார். எங்கள் அப்பா கூட வேறு எந்த சாங் ஏதாவது பார்த்தோம் நீயும் ஒன்றா கொட்டப்பாக்கு கொழுந்து இல்லை மற்ற பாட்டு பார்த்தா திட்டுவார். சரி கே. எஸ். ரவி சார் பாட்டு தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட பார்ப்பேன் சார். உங்களுக்கு பிடிக்கும் சார் உங்களை கொட்டப்பாக்கு கொழுந்து? சார் 2 பேரும் வெத்தலைப்பாக்கு இல்லாமல் கல்யாணமே கிடையாதுப்பா. ஒரு சாப்பாடு போட்டால் கூட விருந்துக்கு போனால் கூட வெத்தலைப்பாக்கு வேணும், கொட்டைப்பாக்கு வைப்பாங்க. சரி நீங்கள் அவனையும் அவங்க அப்பாவை பற்றி தெரியாமல் சொல்கிறீங்க சார். இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல அவன் சொன்னது, நானே எங்கள் அப்பாவும் 2ல் தான் ஒன்னத்தோட வரியா அது பார்ப்போம்னு சொன்னான். அதே வாயால அவன் இன்னைக்கு இந்த அங்கே போய் நின்று சொல்லு பார்ப்போம். லைட்டு போடுப்பா சார். அப்படி லைட்டு போட்டு சொல்கிற விஷயம் இல்லை சார். அது எங்கள் அப்பா சரி லைட்டு போட்டு சொல்கிற விஷயம் இல்லையா? அப்போ அப்படின்னா இயக்குனர் கே. எஸ். ரவிக்குமார் அவர்களை பற்றி நாம் அறிந்தவை.
K.S. ரவிக்குமார் சார்னா இந்த லாஸ்ட் அரண்மனை படத்துல டிஎஸ்பியா வருவாரு. ரீசெண்டா கூட பிரதீப்க்கு மாமனாரா டிராகன் படத்துல நடிச்சிருப்பாரு. செம்ம டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அதே மாதிரி படையப்பா மூவில வந்து ரஜினி சார் கூட ஓஹோ கிக்கேருதே அந்த சாங்ல வந்து சூப்பரா ஆடி இருப்பாரு. தங்கமகன் படத்துல செம்ம ஆக்டிங்க. தனுஷோட அப்பாவா செம்ம நேச்சுரலா நடிச்சிருப்பாரு. நாட்டாம, பிஸ்தா, பஞ்சதந்திரம், முத்து, அவ்வை சண்முகி, தசாவதாரம் இந்த படங்கள் பேர்லாம் கேட்டா எங்களுக்கு அவர் ஞாபகம் தான் வரும். இப்பதான் கேமியோங்கிறதெல்லாம் ட்ரெண்டா இருக்கு. ஆனா கேமியோனா எங்களுக்கு என்னன்னே தெரியாத காலத்துல கூட இவரோட படத்தை பார்க்கும்போது இவர் வர சீன்ஸ்க்கு மட்டும் வெறித்தனமா வெயிட் பண்ணிருக்கோம். ஆனால் இயக்குனர் K.S. ரவிக்குமார் அவர்களை பற்றி நாம் என்னவெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? இயக்குனர் K.S. ரவிக்குமார் இவரு தமிழ் சினிமாவோட வசூல் ரீதியான பல வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் மட்டும் கிடையாது, தமிழ் சினிமாவோட முக்கியமான முன்னெடுப்புகளுக்கு சொந்தக்காரரும் கூட. 2002 வருஷம் வில்லன் படத்துல டபுள் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக முதல்ல தமிழ் சினிமால கிரீன் மேட் பயன்படுத்தப்பட்டது. இதை பயன்படுத்தினது K.S. ரவிக்குமார் சார் தான். கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு முன்னாடி 2008 வருஷம் அப்போ இருந்த டெக்னாலஜியை வச்சு கமல் சாரை 10 கெட்டப்ல ஒரே ஃப்ரேம்ல லேயர் பை லேயரா படம் பிடிக்கப்பட்ட திரைப்படம் தான் தசாவதாரம். இதை படம் பிடிச்சவர் K.S. ரவிக்குமார் சார் தான். இப்போதான் நம்ம டிஏஜிங் டெக்னாலஜி பற்றிலாம் நிறைய பேசுகிறோம். ஆனால் 2009 வருஷத்துலேயே தமிழ் சினிமாவில் முதலா டிஏஜிங் டெக்னாலஜியை சூர்யா அவர்கள் நடித்த ஆதவன் திரைப்படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இதை பயன்படுத்தினவர் K.S. ரவிக்குமார் சார் தான். 2014 வருஷம் இந்தியாவின் மோஷன் கேப்சர் தொழில்நுட்பத்தில் உருவான முதல் திரைப்படம் கோச்சடையான். இதை உருவாக்கி ஆக்ஷன் கட் சொன்னவர் K.S. ரவிக்குமார் சார் தான். சூப்பர் ஸ்டார், உலகநாயகன், கேப்டன், சுப்ரீம் ஸ்டார், இளைய திலகம், நவரச நாயகன், தளபதி, சூர்யா, மாதவன், சிம்போன்னு இவங்க எல்லார் கூடயுமே ஹிட் கொடுத்த இயக்குனர்னா அது K.S. ரவிக்குமார் சார் தான். K.S. ரவிக்குமார் சார்னாலே குடும்ப பட இயக்குனர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது பொய். புரியாத புதிர், மிஸ்ட்ரி த்ரில்லர், சேரன் பாண்டியன் ஆக்ஷன் டிராமா, முத்துக்குளிக்க வாரிகளா ராம்காம், அவை சண்முகி ஸ்க்ரூபால் காமெடி, வில்லன் ஹிஸ்டரி ஆக்ஷன் காமெடி, தசாவதாரம் சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஆக்ஷன், இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி ஆல் ஜானர், ஆல் கிளாஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்தவர் K.S. ரவிக்குமார் சார் தான். இந்த மாதிரி மக்கள் கொண்டாடுற தரமான கமர்ஷியல் படங்கள் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம தமிழ் சினிமாவை உலக அரங்குக்கு கொண்டு போய் பெருமைப்படுத்தியவர் K.S. ரவிக்குமார் சார் தான். இப்படிதான் K.S. ரவிக்குமார் சார் அவர்கள் அறியப்பட வேண்டும். போதும் இதுக்கு மேலே நான் பேசக்கூடாது. ரொம்ப வெக்கமா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ.